ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு நைட்டில் வந்துட்டு நாங்கள் ஃபுல் நைட்டு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படியே பேக்கரியில் வந்துட்டு டீ சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு ஒன் டே வந்துட்டு முழிச்சிட்டு இருக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு தூக்கம், பயங்கரமான தூக்கம். பட் நாங்கள் இருந்தாலும் வண்டியை வந்துட்டு நிறுத்தி தான் வந்துட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ ஜாலியாக தான் இருந்தது நைட்டு ட்ராவலுமே. அப்புறம் வந்துட்டு நாங்கள் எப்படி தூத்துக்குடிக்கு வந்துட்டு ஒரு 3 மணி இருக்கும் நாங்கள் தூத்துக்குடி என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நிறுத்தி போயிட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த திருச்செந்தூரோட ஆர்ச்சு அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்துட்டு நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க போகலாமுல்ல. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒரு 4:30 வந்துட்டு போயிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்ம கூட்டம், அந்த டைம்லேயும் அவ்வளோ கூட்டம். நம்ம வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு வண்டி பார்க் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் எப்படியோ வந்துட்டு நாங்கள் ஒரு ஓரமாக வந்துட்டு கடைசியில் கொண்டு போய் பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு நடக்கிறோம் ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ் தூரம் வந்துட்டு நாங்கள் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் முன்னாடி நடந்து போயிருப்போம். அவ்வளோ லாங் தூரம் கார் பார்க்கிங்க்கும் கோயிலுக்கும். 5 மணிக்கு நாங்கள் அங்கே கோயில்கிட்ட போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இங்கே பாரு, கோபுரம் தெரியுதாரு, ஆனால் இருட்டாக இருக்குது. கோயில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ திரும்பவும் வந்து கட்டிகிட்ருக்காங்க போல், புதுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு, பழமையான கோயில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கோம், திருச்செந்தூர் முருகன் கோவில். அதுக்கப்புறம் உள்ளே போனதுமே வந்துட்டு கடல் எங்கே இருக்குதுன்னு வந்துட்டு அதை தான் ஃபஸ்ட்டு வந்து தொலைவணும். எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்ட ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே லைட்டாக வந்துட்டு ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, கடல் தெரிஞ்சிச்சு நம்ம வந்தது இதை பார்க்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒரு டைம் நீங்களும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே இப்போ அம்மா கையை பிடிச்சி அத்தையோட கையை பிடிச்சி ஏன் மங்களா தெரியுது மௌனி? இப்போதான் நல்லா தெரியுது. அப்படி போ. நான் போய் காலில் வச்சுட்டு வரேன். மௌனி எடுவா.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு 5 ஓ கிளாக் போயிட்டு 11 ஓ கிளாக் தான் வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். கும்பிட்டுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் எட்டயபுரத்தில் வந்துட்டு தாமிரபரணி ஆறு செமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி தண்ணி போயிட்டுருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அதை தாண்டினோம்னா வந்துட்டு உப்பளம். உப்பு வந்துட்டு அது ஒரு டல்லு கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நமக்கு வந்துட்டு நாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், அது ஃபுல்லாகவே வந்துட்டு உப்பாகவே தான் இருக்குது. எப்படி வந்துட்டு உப்பெல்லாம் எடுத்து எல்லாம் குட்டு போட்டு வச்சுருக்காங்க. கடைசியில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒயிட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் நேரம் ஃபுல்லாக அதெல்லாம் உப்பாளிகள் போல் இருக்குது. நிறையா இருக்குது, சுற்றி வேற இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.